ஜஸாகல்லா டாக்டர் ஜாகீர். இன்றைய தினம் உங்களது சொற்பொழிவு மிக மிக அருமையாக இருந்தது. நாம் இன்றைய நிகழ்ச்சியின் 2வது பகுதியான கேள்வி பதில் பகுதிக்கு வந்துள்ளோம். இந்த கேள்வி பதில் பகுதி கீழ்கண்டவாறு நடைபெறும். ஒலி வாங்கிகள் எனது இடதுபுறத்திலும் எனக்கு முன்பாக மத்தியிலும் இருக்கின்றன. இன்னொரு ஒலி வாங்கி பெண்கள் பகுதியில் உள்ளது. கேள்வி கேட்க விரும்புவோர் ஒலி வாங்கிகளுக்கு முன்னால் வந்து அவர்கள் கேள்வியை கேட்கலாம். கேள்வி கேட்பவர்கள் முதலில் தலைப்பை ஒட்டியே கேட்க வேண்டும். ஆனால் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. அவர்கள் எந்த கேள்வியும் கேட்க உரிமை உள்ளவர்கள். கேள்வி கேட்பவர்கள் அவர்கள் பெயரையும் தொழிலையும் குறிப்பிட வேண்டும். கேள்விகள் சுருக்கமாகவும் சிறியதாகவும் இருக்க வேண்டும். அது நீண்ட அறிமுக உரையாக இருக்கக்கூடாது. நேரம் சேமிக்கப்பட வேண்டும். எமது தொண்டர்களுக்கு விசேஷமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒலிவாங்கிகளுக்கு முன் வருகிறவர் குறிப்பாக முஸ்லிம் அல்லாத சகோதரர் தானா என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். இப்போது கேள்வி கேட்பது இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கும். கேள்வி கேட்பவர்கள் குறிப்பாக முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சுதந்திர உணர்வுடன் கேள்விகளை கேட்கலாம். கேளுங்கள் சகோதரரே. மரியாதைக்குரிய டாக்டர் நாயக் அவர்களே, எனது பெயர் வி பாலசுப்ரமணியம். நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இஸ்லாத்தில் பாவத்துக்குரிய வரையறை என்ன? பலதரப்பட்ட பாவங்கள் என்ன? இவை இஸ்லாத்திற்கும் இந்து மதத்திற்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் வேறு மற்ற மதத்திற்கும் உள்ள வரையறையோடு எப்படி வேறுபடுகிறது? நன்றி. சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இஸ்லாத்தில் பாவங்களுக்குரிய வரையறை என்னவென்று, அது எப்படி இந்து மதத்திலிருந்தும் கிறிஸ்தவ மதத்திலிருந்தும் மாறுபடுகிறது என்று அவர் கேட்டார். சுருக்கமாக சொல்வதானால், பாவம் என்பது எல்லாம் வல்ல இறைவனின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. எல்லாம் வல்ல இறைவன் எதையெல்லாம் சட்டமாக தந்துள்ளானோ அவற்றிற்கு எதிராக நீங்கள் சென்றால் அது பாவமாகும். உதாரணத்திற்கு, எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், நீங்கள் தொழுங்கள் என்கிறான். நீங்கள் தொழாவிட்டால் பாவம் செய்கிறீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் மது அருந்தாதீர்கள் என்கிறான். மது அருந்தினால் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். சுருக்கமாக சொன்னால், எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அது பாவமாகும். இந்த பாவங்கள் இந்து மதத்திலும் கிறிஸ்துவத்திலும் இதே போன்ற வரையறையை கொண்டவைதான். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அது பாவம். இதுவே எனது பதில். அடுத்தது மத்தியில் உள்ள ஒலிவாங்கியில் இருந்து